26 தேர்தலுக்கு தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு கடிதமாக, ஒரு அறிவிப்பாக இதை நான் பார்க்கிறேன். நீங்க யார வேணாலும் குறை சொல்லலாம், ஆனா அதிமுகவை குறை சொல்லக்கூடாது. அதான உங்களை ஆளாக்கி விட்டுச்சு, அதான உங்களை வளர்த்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு, நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு தொண்டர் படம் இருந்தா நீங்க ஏற்றுக்கலாம். அவங்களுக்கு யதார்த்தம் அவர் மட்டும் இல்லைன்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சிக்கல் இந்த கட்சியை திறம்பட நடத்த முடியாதுன்னு அவங்களுக்கு இலக்கு. இப்படி ஆளாளுக்கு தலைவர்னு நினைச்சா எப்படி கட்சி நடக்கும்? அங்கதான் பிரச்சனை. யாராவது ஒருத்தர் தலைவர் முடியும். திருப்பி 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 இந்த சேர்த்து கட்சிக்கு வந்தா திரும்பி கட்சி உடைச்சுவாங்க. நம்பி ஒருத்தம் வருவார் அவங்களுக்கு. அதனால பார்த்தாரு, எலெக்ஷன் 4 வருஷம் பொறுத்தாச்சு. இனி நம்ம வேலையை பார்க்கணும். சிராய்க்கு தானே, அதுக்கு மறந்து போடுவோம். சிசிஎல் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. அது ஒட்டிய பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. முக்கியமாக கட்சி தொடர்களுக்கு அதிமுக பேச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதிய கடிதம் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் சேர முடியுமா என்று பல்வேறு விதமான கேள்விகளை அதை எழுப்பியிருக்கிறார். திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் அவர் குறிப்பிட்டு அந்த அறிக்கையில் நம்முடைய விரிவாக கலந்திருக்கிறார். திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் அதிமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர். வணக்கம் சார். வணக்கம். ஜெயலலிதா அவருடைய 77வது பிறந்தநாள் விழா, அதை ஒட்டி இபிஎஸ் அவர்கள் எழுதிய அந்த கட்சி தொடர்களுக்கான கடிதம் அறிக்கை பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி, குறிப்பா பாத்தீங்கன்னா ஓனாயே வெள்ளாடு ஒன்றாக இருக்க முடியுமா, அதே போல விசுவாசியும் துரோகியும் ஒன்றாக தோடு சேர்ந்து பயணிக்க முடியுமா? யார் துரோகின்னு சொல்றாரு? அந்த 1991 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அதிலும் குறிப்பாக அந்த அத்தனை எம்எல்ஏக்களும் 1991 பதவி வகித்த அத்தனை எம்எல்ஏக்களும் நன்றியுடன் மரியாதை செலுத்தும் விதமாக அம்மாவுடைய பிறந்தநாளை நாம் போற்றுவதும் அதை மகிமைப்படுத்துவதும் பெருமைப்படுத்துவதும் எல்லாத்துக்கும், அதிலும் குறிப்பாக எனக்கு மிகுந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா நான்லாம் எம்எல்ஏ இருக்கின்றார். இன்னைக்கு இருக்கல, அப்போ இருக்க அரசியல் பாலிடிக்ஸ்லையும் சரி, இதனாலும் சரி, போட்டியிலும் சரி, சந்தர்ப்பங்களையும் சரி, நம்மளெல்லாம் இந்த களத்துக்குள்ள வந்திருக்கவே முடியாது. நம்ம வந்தோம்னா அதுக்கு முழு காரணம் ஜெயலலிதா அம்மா தான். ஸோ அந்த நன்றியை நினைத்து பார்த்து அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு பெருமையை, அவருடைய அருமையையும் அவருடைய ஆளுமையையும் நாம் மக்களுக்கு இந்த தருணத்தில் பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்பது என் போன்றவருடைய கடமை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டலை சின்னத்தை அவர் தொண்டர்களுக்கு அர்ப்பணித்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து, ஆக்கப்பூர்வமான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி அதன்பால் தமிழ்நாட்டு மக்கள் பயனடைந்து மகிழ்ந்த இந்த தருணத்தை அதை கையில் எடுத்து ஜெயலலிதா அம்மா அதை கட்டி காத்து மேலும் வலுப்படுத்தி தொண்டர்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆட்சியை 14 ஆண்டு காலம் தன்னுடைய ஆளுமையால் தமிழகத்தை ஆண்டு நல்ல பல மக்கள் நலத்திட்டங்களையும் ஒரு பக்கம், சமுதாய சீர்திருத்தங்கள் இன்னொரு பக்கம், 69% 24 தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், அப்புறம் பெண்களுக்கு உதவித்தொகை திட்டம், மகளிர் காவல் நிலையங்கள் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை செய்து தமிழகத்தில் ஆளுமை முதலமைச்சர் தான் அப்படிங்கிற ஒரு பெருமையை உண்டாக்கி கொடுத்த அந்த கட்சிக்கு, அந்த கட்சியுடைய சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை யாரும் சேதாரப்படுத்திடக்கூடாது
படுத்தவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு தேர்தல் வேலை 26 இருக்கிறது. அதற்கான புத்தாய்ப்பு பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்ட்ரீம்லைனிங் தி எலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது தேர்தல் 26 தேர்தலுக்கு தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு கடிதமாக, ஒரு அறிவிப்பாக இதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ பேர் கட்சியில ரிசன்மெண்ட் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், எதிராக செயல்படுவாங்க. எல்லா கட்சியிலும் இருக்கு. அது அதிமுக மட்டும் விதவிலக்கு இல்லை. எல்லா கட்சியிலும் அண்ணா இருக்கும்போது சம்பத் வேலைக்கு போனாரு, கலைஞர் இருக்கும்போது வைகோ வேலைக்கு போனாரு, எம்ஜிஆர் இருக்கும்போது எஸ்டேஜ் வேலைக்கு போனாரு, ஜெயலலிதா இருக்கும்போது ஜானகி வேலைக்கு போனாங்க. மனமாட்சிகள் இருந்தது, கருத்து வேறுபாடு இருந்தது, அதை அவங்கள எடுத்து கூட்டி பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க பேசவே இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த கட்சியையோ கட்சி சின்னத்தையோ கட்சி தலைமையோ எடுத்து பேசல. ஒரு தடவை தான் பேசினாங்க. அதுக்கடுத்து அவங்கள இதாயிடுச்சு. எஸ்டிஎஸ் வந்து நமது கழகமே ஆரம்பிச்சு 130 தொகுதியில வந்து வேட்பாளர் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டி எம்ஜிஆருக்கு எதிர்ப்பா போர்வடை தூக்குனவர். அப்படிப்பட்ட எஸ்டிஎஸ் மறுபடியும் கூப்பிடுறாரு நிறைய எம்ஜிஆர். நான் ஆரம்பிப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பு எம்ஜிஆர் போறப்ப எம்ஜி நிற்கிறாங்க எம்எல்ஏக்கள், ஆரம்பிப்பு போறப்ப எம்ஜி நிற்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்த அப்படிதான் அங்க அன்னைக்கு எம்ஜிஆர் தெரியும். அது எம்ஜிஆருடைய பிறந்த பெருந்தன்மை. ஏன்னா எம்ஜிஆர் தான் எனக்கு ஓட்டு இருந்தாலும் அவர் வந்து மற்றவங்க அரவணைச்சிக்கிட்டாரு. அதுதான் பொலிட்டிக்கல் டிப்ளமேசி. அது எல்லாத்துக்கும் வராது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொதுச் செயலாளர் இருக்கும்போது நீங்க 4 வருஷமா தொடர்ந்து ரெட்டலை முடக்கணும், இந்த பொதுச் செயலாளர் மோசம் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே அதிமுக குறை சொல்றீங்க. அதிமுக நீங்க யாரை வேணா குறை சொல்லுங்க, ஆனா அதிமுகவை குறை சொல்லக்கூடாது. அதானே உங்களை ஆளாக்கி விட்டுச்சு, அதானே உங்களை வளர்த்துச்சு, உங்களை வளர்த்தவங்க என்னையும் வளர்த்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு, நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு தொண்டர் பலம் இருந்தா நீங்க எடுத்து நிக்கலாம். அவங்க அதிமுக வந்து ஒரு ஒட்டுமொத்தமா வந்து குறை சொல்லல. அவருடைய குற்றச்சாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நோக்கி தான் இருக்கு. எல்லாருடைய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நோக்கி தான் இருக்கு. அதை மையப்படுத்தி தான் அவங்க கேள்வி எழுப்புறாரு. இது தவறான கருத்து. எப்படின்னா ஒரு 10 பேர் 5 பேர், ஒரு 5 மாவட்ட செயலர் இல்லை ஒரு 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது ஒரு 10 செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு கூட்டுங்க, நீங்க செய்யறது சரியில்லை. அல்லது ஒரு 10 தொண்டர்கள் அல்லது ஒரு 4 ஒன்றிய செயலாளர்கள் புதுவெளியில வந்து பொதுச்செயலர் எடப்பாடி என்ன செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது யாரு சொல்லல அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லலாம்ல, கட்சி கண்ட்ரோல் தான் இருக்கு. சொல்லலாம் இல்லையா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அவங்களுக்கு யதார்த்தம் புரியும். அவர் மட்டும் இல்லைன்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சிக்கல் இந்த கட்சியை திறம்பட நடத்த முடியாதுன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யாருமே சொல்லணும்னு சொல்றீங்க. ஆனா செங்கோட்டையனுடைய செயல்பாடு ஏன் அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாரு சொல்ல வேண்டியதானே. அதிமுக சொல்லிய எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை பத்தி நான் நினைக்கிறீங்க, நீங்க அதை அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லணும்ல, அப்படி சொல்லக்கூடாது இல்ல? அவருடைய ஒப்பீனியன் சொல்லணும்ல. ஏன் சொல்ல மறுக்கிறாரு? ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்லலாம்ல? அதுக்கு பின்னாடி காரணம் ஏதாவது பின்னாடி 1000 காரணம் இருக்கட்டும். ஆனா அவர் சொல்லாமல, சீனியர் மினிஸ்டர் இல்லையா? சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ரைட், அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறோம். ஆனா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்ல பத்திரிக்காரங்க, ஏன் கேட்கல? புரியுது. அவர் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. போயிட்டாருன்னா அடுத்த கேள்வி அதே கேளுங்க, அடுத்த சிந்திப்புல கேளுங்க. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதா மாதிரி யாரோ கட்சியில ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. அதை ஒத்துக்கிறீங்க? ஆமா, அதுக்கு பொதுச்செயலாளர் ஒத்துக்கிறாரு. அவர் சாதாரண ஒரு விவசாயம் தான் சொல்றாரு. நானும் அதான் சொல்றேன். எல்லா கட்சியும் தெரியும். ஒரு கிளச்சிலிருந்து வந்தவர் ரைட்டு, உன்னை விட நான் நல்லா பண்றேன்பா, இன்னும் நல்லா பண்ண முடியும், உன்னை விட எனக்கு தொண்டர்கள் பலம் ஜாஸ்தி, நான் வந்துட்டேன்னா எல்லாத்தையும் எனக்கு கருத்து வெறுப்பு இருக்கு, எல்லாத்தையும் நான் அரவணைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வாங்க. 7.5 இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு அதை தவிர்த்துலாம் வந்து யாரும் வந்து குறையே சொல்லல. ஆனா கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் இருக்குங்களா, அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு போகணும் தான் எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா 2026 தேர்தல் வந்து கரெக்ட் சார், நீங்க கரெக்ட். நானும் தான் பல மேடையில் பேசுறேன், எல்லாரும் ஒன்று சேரணும். எப்படி ஒன்று சேர்றது சார்? நீங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடு என்ன செய்யணும்? பொது வழியில பேசக்கூடாது சார். ஒரு விஷயம் சார், இப்படி வச்சுக்கலாம் சார். எல்லாம் ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் 3 பேர் வந்து அதிமுக தலைவர் வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு
நான் பேசணும் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் போவாரா சார்? இபிஎஸ் போவாரா? முதல்ல அதை செய்ய சொல்லுங்க. 3 பேர் சேர்ந்து மாலை போட சொல்லுங்க. முதல்ல 3 பேர் ஒண்ணா வந்து நீங்க சொல்ற மாதிரி செய்ய சொல்லுங்க. அதுக்கடுத்து பார்ப்போம் சார். ஓ, அவங்க 3 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைங்கிறீங்க சார். அவங்க பார்ப்பன நடந்து விடுதலை வரும்போது எவ்வளவு கூட்டம், 25 மணி நேரம் ஆச்சு சென்னை வரது. அது ஏற்பாடு பண்ணாங்க. அது ஏற்பாடு பண்ணது யாரு? டிடிவி தினகரன் தான். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அப்போ அதை பயன்படுத்தணுமா இல்லையா? அவங்க வந்து டிடிவி தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ அவங்க கண்ட்ரோல் அவர் இருக்காரா? இப்படி ஆளாளுக்கு தலைவர்னு நினைச்சா எப்படி கட்சி நடத்த முடியும்? அங்கதான் பிரச்சனையே. யாராவது ஒருத்தர் தான் தலைவர் இருக்க முடியும். ஒரு போர்ல ஒரு தலைவரை நம்பித்தான் பின்னாடி தான் போக முடியும். பல தலைவர்கள் போனா தோத்து போயிடுவோம் நம்ம போர்ல. அந்த பேசிக் தெரிய மாட்டேங்குது யாருக்கும். நீங்க ஒரு தலைவர் வாங்க, ஒண்ணு இல்லையா, உனக்கு பிடிக்கல இழப்பு, நீ பண்ணி செஞ்சு காட்டு. யாரை பிடிச்சி வச்சுக்கலையே, யாரையும் பிடிச்சி தொண்டர்களை பிடிச்சி வைக்க முடியுமா சார்? நைட்டா போய் பேசி கூட்டு வந்து நீ நிரூபிக்க வேண்டியதானே? 89, 88 எட்டரை எப்படி இருந்துச்சு? 39 எம்எல்ஏகளையும் ஜெயலலிதா பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. டெல்லியில கூட வச்சிருந்தாங்க. தேர்தல் கமிஷன்ல வேற பரேடு நடத்தினாங்க. அவங்க 99, 39 எம்எல்ஏ அந்த பக்கம் போயிருந்தா எட்டரைக்கு எனக்கு ஜெயலலிதா மகளுக்கு வந்திருக்காது. செஞ்சிருக்கலாம்ல, செய்யலாம்ல. 39 எம்எல்ஏ தான் பெருசு இருக்கும். அவங்கள அந்த பக்கம் ஜானகி அம்மா கூட்டிட்டு போயிருந்தால் அதுக்கு நடந்துச்சு, வேலையை நடந்துச்சு. ஜானகி அம்மா அவங்க உறுதியா இருந்தாங்க அந்த விஷயத்துல. அதுதான், அதாவது ஒரு தலைமை தான் இருக்கணும். அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் செல்வாக்கு ஜெயலலிதா அம்மா தான் இருக்கு, அதனால அது அவங்கதான் இருக்கணுங்கிறத அந்த யதார்த்த உண்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு கட்சியை ஒண்ணு தேக்க தெரியல, அவருக்கு தொண்டர்கள் பதில், அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் ரைட்டு அப்படின்னு நீ சொல்றீங்கள. இதை தொண்டர்கிட்ட சொல்லி நீ தலைவனாகு. தொண்டர்கள் ஒன்று சொல்றானா? ஜானகி அம்மா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே ஸ்டாண்ட் தான் நீங்க எடுத்துருக்கணும். என்ன எடுத்துருக்கணும்? நமக்கு கட்சி தொண்டர்கள்ட்ட வரவேற்பு இல்லை. அவர்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் எந்த நியாயத்தையும் செய்ய. ரைட், ஓகே. அப்ப என்ன? ரைட், ஓகே, கரெக்ட் தான். அப்ப என்ன செய்யணும்? அதோட நிறுத்திக்கணும். அதுக்கடுத்து நான் கோர்ட்டுக்கு போறேன், நான் ஏத்து பேசுறேன், நீங்க துரோகி அப்படின்னா கட்சி தலைமையை நீ ஏத்து பேசும்போது கட்சி தலைமை மேல எப்படி நம்பிக்கை வரும்? விசுவாசம் தான் முக்கியம். நீதிமன்றம் உரிமை அப்படின்னு என்ன ஒண்ணும் உரிமை கோரு அதுன்னு சொல்றேன். ரைட்டு, கோரி எடுத்துக்க, அப்படித்தானே போவாங்க. நானும் அப்படித்தான் சார் செய்வேன். இந்த சட்டத்தின் சொல்றது அப்பதான் வருது. 63% இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்புக்காக ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, எதிர் அணியில இருந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திக தலைவர் வீரமணியும் திமுக கருணாநிதி அவர் நெருங்கிய நட்போட இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாங்க. அப்புறம் ஆணைமுத்து அந்த மண்டல கமிஷனுக்காக அவருடைய பங்களிப்பு வந்து வார்த்தையை விவரிக்க முடியாது. ஆணைமுத்து ஐயாட்ட ஆலோசனை கேட்கிறார். இந்த 61% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது போல பார்த்தீங்கன்னா அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்காக ஜெயலலிதா வந்து எடுத்த முன்னெடுப்பு சாதாரண விஷயம். மாநில முதல்வர் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு வீர உரை என்ன இதெல்லாம் வந்து பெரிய ரோல் மாடல். அதை அத்வானி அவர்களையும் மோடி அவர்களையும் தன்னுடைய இடத்துக்கு வரவழைத்தார். இதைத்தான் நான் சொல்றேன். இதே மாதிரி ஆளுமை தான் எடப்பாடி அண்ணா. நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு மந்திரியும் செய்த வேலைகளை எனக்கு தெரியுங்கிறதா சொல்றேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்தியாவிலேயே முன்மாதிரியான திட்டம். இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை அப்படின்னா வேற எந்த ஒரு முதலமைச்சரும் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி செயல் வடிவம் கொடுத்திருக்க முடியவே முடியாது என்பது என்னுடைய அரசியல் அனுபவத்தில், என்னுடைய அரசியல் மற்றவங்களை பற்றி தெரியாது, என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி அண்ணன் அவர்கள் அந்த ஆளுமையும் சரி, ஃபைல் டிஸ்போஸ் பண்றதும் சரி, டெசிஷன் எடுத்த நல்லது தப்பை தீர்க்கமா இருப்பார். அதில் தடுமாற்றார்கள். அந்த உறுதித்தன்மை ஒரு தலைவனுக்கு வேணும். அப்பதான் கட்சி நடத்த முடியும். நான் வந்து இத்தனை பேர் அந்த எடப்பாடி என்ன திட்டுறாங்கல்ல, யாரும் திட்டுறல, என்னத்தையும் திட்டுறான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏற்று பேசியிருக்காரா? அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க சொல்லியிருக்காரு, இக்னோர் பண்ணிடுவார். அதுதான் தலைமை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்னடா இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் திருந்தணும். அப்போ 6 வருஷமா பார்த்துட்டு இது திருப்பி 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 இதை சேர்த்து கட்சிக்குள்ள வந்தா திருப்பி கட்சி உடைச்சுவாங்க. நம்பிக்கை வருமா வராது உங்களுக்கு? அதனால பார்த்தாரு, எலெக்ஷன் டைம் ஆச்சு,
4 வருஷம் பொறுத்தாச்சு. இனி நம்ம வேலையை பார்ப்போம். சிராய்ப்பு தானே, அதுக்கு மருந்து போட்டுக்கலாம். அதுக்கு எத்தனையோ டாக்டர் இருக்காங்க, கேட்டு மருந்து நிறைய ஆயின்மெண்ட்லாம் இருக்கு, வாங்கி போட்டுக்கலாம், இந்த சிராய்ப்பை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு தொண்டர்களுக்கு நீங்க தயாராகுங்க. யாரா இருந்தாலும் சரி, நாவல் போட யாரா இருந்தாலும் சரி, நீ அதிமுக நீ ரெட்டலைக்கு பாதகம் பண்றியா, நீ எனக்கு துரோகி தான், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் உன்கிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்கறது, நான் எதிர்பார்த்தேன்னா நான் முட்டாள். அதனால நம்ம தயாராகும் அப்படின்னு தொண்டர்கள் சொல்றாரு. இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டியது, செய்யணும். நான் தான் அர்த்தம் செய்வேன், நீங்களா இருந்தால் அர்த்தம் செய்வீங்க, யாரா இருந்தால் அர்த்தம் செய்வாங்க. இந்த கட்சியின் நலன் கருதி இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஜெயிச்சாகணும், ஆட்சி அமைச்சாகணும். அப்போ அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். செடி வளரணும்னா கிளைகளை கிள்ளித்தான் விடணும். கிளைகளை கிள்ளி விடணும், இல்லை கட் பண்ணி விடணும். அப்போதான் இந்த செடி வளரும். அதான் கட் பண்ணி வச்சுப்போம். டோர் க்ளோஸ்டு. இனிமேல் தேர்தல் வேலை தான், கூட்டணி வேலை தான், தேர்தல் ஜெயிக்கக்கூடிய விதம். மற்ற இதெல்லாம் இன்ட்ரா பார்ட்டி பிரச்சனை இல்லை. அந்த லெட்டருடைய கருத்தாளமே அதான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எடப்பாடி அண்ணனுக்கு முன்னாடி யாருக்கு முதலமைச்சர் சாய்ஸ் கொடுத்தாங்க? செங்கோட்டையன் தான். அவர் தானே வேண்டாரு, பல்வேறு காரணங்கள்ல. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சான்ஸ் யார் கொடுத்தது? உங்களுக்கு தானே வந்துச்சு, சீனியாரிட்டின்னு சொல்லி உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் தக்க வச்சுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு தக்க வைக்க, நீங்கள் தக்க வைக்க வேணான்ட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து யார் வந்திருக்காங்களோ அவருக்கு நமக்கு உதவி பண்ணணும் இல்லையா? அதுதான் உதவி பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் நேற்று கூட விவாத மேடையில் சொன்னேன், செங்கோட்டை அண்ணனால அதிமுக ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா அவர் சீனியர் மினிஸ்டருக்கு தெரியும், பல வல்லினங்களை கண்டவர், பல ஏற்றத்தாளர்களை கண்டவர் இருக்கும். ஆனால் கட்சிக்குள்ளே கோஷ்டி இருக்குமானா இருக்கும். அன்னைக்கு 2 கோஷ்டி இருந்துச்சு ஈரோட்டில், முத்துசாமி கோஷ்டி, செங்கோட்டையன் கோஷ்டி இருந்துச்சு, ஆபீஸாக இருந்துச்சு. ஜெயலலிதாவுக்கும் தெரியும் கோஷ்டி இருக்குதான் செய்யும். கோஷ்டிகள் வேற, கட்சி வேற. கோஷ்டிகள் இருந்துட்டு போகுது, எந்த கட்சியில் தான் கோஷ்டி இல்லை இருக்கட்டும், கோஷ்டி இருந்துட்டு போகுது. இப்போ மீடியாக்கள் என்ன பேசுது? கோஷ்டி. ஆமாம் இருக்கு, என்னைக்கு இல்லை, இப்போதான் புதுசாக வந்துருக்குது. இதுதான் அரசியலை தாண்டி தான் வர வேண்டும். ஆகவே 2026 தேர்தலுக்கு அதிமுக தயாராகி துப்பாக்கியை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுடைய பதில இருந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்படிதான் இருக்கும், இதுக்குள்ளதான் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணணும், இதை கடந்துதான் நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இது இன்னைக்குள்ள மேட்டர் இல்லை, நான் சொல்ற புதுசா இல்லை. நீங்க அரசியலை திருப்பி பாருங்க. அரசியலில் ஒவ்வொரு நிலைமையிலையும் எப்படி கோஷ்டி இருந்துச்சு, எப்படி இருந்தது, எதிர்ப்பாளர்கள் எப்படி இருந்தாங்க, எதிர்கோஷ்டி எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பாருங்க. நாங்கள் 91 இருக்கோம். என்ன அது எங்க சார் போறீங்க? 91 எம்எல்ஏ புதுசா எம்எல்ஏ போது சில மந்திரிகள், சோகால்டு சீனியர் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏகளுக்கு எகெயின்ஸ்டா ஒவ்வொரு தொகுதியிலையும் கோஷ்டியை உண்டாக்குனாங்க, எம்எல்ஏக்கு ஆப்போசிட்டா. அதெல்லாம் கடந்துதான் அன்னைக்கு வந்து அதெல்லாம் கண்டுதான் ஆட்சி நடந்துச்சு. நீங்க நல்ல பேர் எடுக்க முடியும். எனக்கே இருக்குங்க, வால்பாறையில எனக்கு எகென்ஸ்டா கோஷ்டியில உண்டாக்கினார்கள். அப்படித்தான் இருக்கும். இதுதான் அரசியல். இதெல்லாம் தாண்டி வரணும். இதெல்லாம் சர்வ சாதாரண வரணும். வெளியில் உள்ள உங்களுக்கு தான், பத்திரிகைகளுக்கு தான் அது பெருசா தெரியும், அரசியல்வாதிக்கு அது பெருசா தெரியாது. வெளியில வர பார்வையை வச்சுதான் வந்து பத்திரிகைகளை வந்து பேசுறாங்க, கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு பத்திரிகையில் கண்டென்ட் வாங்க பேசிட்டே இருக்கீங்க. மேட்டர் தான், சின்ன மேட்டர். 10 நாள் பேசினா இதே தான், 10 வருஷம் பேசினா இதுதான். அரசியல் கட்சி என்றால் ஜனநாயகம் இருக்கும், உள்கட்சி ஜனநாயகம் இருக்கும். உள்கட்சி ஜனநாயகம் என்றால் அரசியல் கட்சிகள் பல கோஷ்டிகள் இருக்கத்தான் செய்யும், பல குரூப்புகள் இருக்கத்தான் செய்யும். இது அரசியல் சாணக்கியம் என்று சொல்லக்கூடல. இதுதான் அரசியலில் ஒரு அங்கம், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பாலிடிக்ஸ். அரசியலில் இதுவும் சகஜம், இது கடந்து தான் போகணும், இது ஈஸியாக கடந்து போவாங்க. ஆகவே 2026 தேர்தலில் அதிமுக எம்ஜிஆர் கண்ட இரட்டை சின்னத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்ம வந்து ஒரு கிளை கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி என்பது எம்ஜிஆருடைய கொள்கைக்காக ஒரு நிறுவப்பட்ட கட்சியாக இருந்தாலும், தாய்க்கழகமான அதிமுக எம்ஜிஆர் கண்ட சின்னம் இரட்டலையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதற்காக நம்மளான உதவிகளை நம்முடைய களப்பணியில் அமைச்சிருக்கோம். ஒரு சரியான தீர்வை சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு அரசியல் சதுரங்கத்தில் பிடித்திருந்தால் இதை பகிர்வு செய்து ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு
கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.